ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன படங்களில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சக்ஸஸ் ஆன டாப் 10 படங்களோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் ரிலீஸ் ஆன மெய்யழகன் மூவி. இந்த மெய்யழகன் மூவி முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸை மையப்படுத்தி ஒரு ஃபீல் குட் படமாக இருந்துச்சு. அடுத்து 9வது இடத்துல தளபதி விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன கோட் மூவி. வெங்கட் பிரபு மற்றும் தளபதி காம்பினேஷன்ல இந்த படம் சில எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றாலும் தளபதியோட வேற லெவல் ஆக்டிங்னால பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் நல்ல கலெக்ஷனை பெற்றுச்சு. அடுத்து 8வது இடத்துல அரண்மனை 4 மூவி. சுந்தர் சி படம்னாலே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்துக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் இருந்தது. அடுத்து 7வது இடத்துல விடுதலை பாற்று மூவி. வெற்றிமாறன் விஜய் சேதுபதி கூட்டணியில் சமுதாயத்தில் உள்ள ஜாதி ஒடுக்குமுறையை மையப்படுத்தி இந்த படம் வந்திருக்கு. அடுத்து 6வது இடத்துல கருடன் மூவி. சூரியன் மாறுபட்ட கதாபாத்திரத்துல சசிகுமார் இணைந்து நடித்த படம் கருடன். அடுத்து 5வது இடத்தில் தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ராயன் மூவி. தனுஷை டைரக்ட் பண்ணி தனுஷ் நடித்த படம் ராயன். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. இந்த ராயன் படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சது. அடுத்து 4வது இடத்தில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த வாழை மூவி. மாரி செல்வராஜின் வாழ்க்கையில் உள்ள சில சம்பவங்களை மையமா வச்சு அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த வாழை மூவி எமோஷனலா எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணிச்சு. அடுத்து 3வது இடத்துல தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்து மூவி. கிரிக்கெட்டை மையமா வச்சு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி இந்த படம் ஒரு அட்டகாசமான படமா இருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ் இந்த படத்துல ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்து 2வது இடத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன அமரன் மூவி. சிவகார்த்திகேயன் ஒரு ஆர்மி மேனா இந்த படத்துல கலக்கி இருந்தாரு. படத்துல ஆர்மி மேன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரியாலிட்டியா காமிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி காம்பினேஷன் இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல அந்த நம்பர் 1 இடத்தை தட்டி தூக்குன படம் விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன மகாராஜா மூவி. விஜய் சேதுபதி ஒரு அப்பா கதாபாத்திரத்துல ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாரு. படத்தில் நடிச்ச நட்டி நடராஜன், சிங்கம்புலி எல்லாருமே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சிருந்தாங்க. ஒரு குப்பை தொட்டியை வச்சு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளே மூலமா டைரக்டர் இந்த படத்தை செம சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மகாராஜா மூவி எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விமர்சன ரீதியாகவும் ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.